ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் அடுத்து வர ஐபிஓ ஆன ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் லிமிடெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே நம்ம சேனலில் ஒரு ஐபிஓ போடுறோன்னா அந்த கம்பெனி பற்றி அவங்களோட ஃபினான்ஷியல்ஸு, அவங்க மேனேஜ்மெண்ட், அது போக அவங்க கிரே மார்க்கெட் டீம் எல்லாமே தான் பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் லிமிடெடோடதையும் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் எந்த சேனலையும் வராத ஒரு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் இருக்குது இந்த வீடியோவில். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐபிஓ ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் லிமிடெட் ஐபிஓ. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 2001 இன்கார்பரேட் ஆயிருக்காங்க. இந்த கம்பெனி நேம்லேருந்தே தெரிஞ்சிருக்கும் இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி லீடராக இருக்காங்க. எதுலன்னு பார்த்தோம்னா இந்தியாஸ் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இவங்க ஒரு முன்னோடியாக இருக்காங்க. அது போக இவங்க பிஸ்னஸில் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரம்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேஸ்ட் கலெக்ஷன், ப்ராசஸிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிஸ்போசல் அக்ராஸ் த கண்ட்ரி பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு முக்கியமான லீடிங் பொசிஷனை ப்ளே பண்ணுறாங்க. எந்த இதுலன்னு பார்த்தோன்னா லேண்ட்ஃபில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் செக்டார். இந்த கம்பெனியோட கீ பிஸ்னஸ் ஆப்ரேஷனை எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ்டபிள்யூ சிஎன்டி, எம்எஸ்டபிள்யூ ப்ராசஸிங், மெக்கனைஸ்டு ஸ்வீப்பிங் ப்ராஜெக்ட். அது போக அஸ் ஆஃப் 31 ஆகஸ்ட் 2020 பார்த்தோன்னா ஆண்டனி வேஸ்ட்டுக்கு 17 எம்எஸ்டபிள்யூ அண்ட் சிஎன்டி இருக்குது, 2 எம்எஸ்டபிள்யூ ப்ராசஸிங் இருக்குது, 4 மெக்கனைஸ்டு ஸ்வீப்பிங் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இவங்கக்கிட்ட. இவங்களோட கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான 6 ப்ராஜெக்ட் பார்க்கலாம். நவி மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன், தானே முனிசிபல் கார்ப்பரேஷன், பிம்ப்ரி சின்வாட் முனிசிபல் கார்ப்பரேஷன், மங்களூரு முனிசிபல் கார்ப்பரேஷன், நியூ ஒக்லா இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, கிரேட்டர் நொய்டா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இதெல்லாம் இப்போ இவங்க ஆன்கோயிங் ப்ராஜெக்டாக இருக்குது. அதில் முக்கியமான ப்ராஜெக்ட். இவங்களோட கீ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸாக 3 இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். எம்எஸ்டபிள்யூ சிஎன்டி ப்ராஜெக்ட். அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆனதுலேயும் ஹவுஸ் ஹோல்ட்லேயும் கம்யூனிட்டி பின்ஸில் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்டபிள்யூ ப்ராசஸிங் ப்ராஜெக்ட். அங்கே கலெக்ட் பண்ணதெல்லாம் சார்ட்டிங் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு வேஸ்ட் எல்லாம் செக்ரிகேட் பண்ணுவாங்க. எம்எஸ்டபிள்யூ சிஎன்3 மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ்டிங் பண்ணுவாங்க, ஷ்ரெட்டிங் பண்ணுவாங்க, அது போக ரீசைக்கிளும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தேர்டாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மெக்கனைஸ்டு ஸ்வீப்பிங் ப்ராஜெக்ட். அதுதான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்வீப்பிங் மிஷின்ஸ் வச்சு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ், கன்சியூபிள், சேஃப் வேஸ்ட் டிஸ்போசபிள், அப்போ அது போக மிச்ச கிளீனிங் ஆப்ரேஷன்லாம் இது மூலமாக பண்ணுவாங்க. இவங்களோட காம்பரேட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக எதெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எம்எஸ்டபிள்யூ மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இவங்க ஒரு லீடிங் பிளேயராக இருக்காங்க. அது போக ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது இந்த எம்எஸ்டபிள்யூ ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுல. இவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைடு ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோவாக இருக்குது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி, டூல்ஸ், வெஹிக்கிள்ஸ், எக்யூப்மெண்ட்லாம் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம்ஸ் இருக்குது அண்ட் ப்ரொமோட்டர்ஸும் இவங்ககிட்ட இருக்காங்க. கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜோஸ் ஜேக்கப் கல்ட்ரெக்கல், சிஜோ ஜேக்கப் கல்ட்ரெக்கல், சிஜோ ஆண்டனி கல்ட்ரெக்கல். இவங்க தான் கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோன்னு பார்த்தா அந்த கம்பெனி பற்றி, முக்கியமாக கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்த பிறகு டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த இம்பார்ட்டண்டான பார்ட்டான கம்பெனி ஃபினான்ஷியல்ஸ் பற்றி பார்க்கலாம். 31 March 2018 பார்க்கலாம் இன் மில்லியன்ஸில். டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா 31 March 2018 4280.70 மில்லியன். 31 March 2019 5126.38 மில்லியன். 31 March 2020 பார்த்தோம்னா 6721.03 மில்லியன். டோட்டல் ரெவன்யூ பார்த்தோன்னா 31 March 2018 2907.78 மில்லியன். 31 March 2019 2985.18 மில்லியன். 31 March 2020 4646.11 மில்லியன். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2018 31 March பார்த்தோம்னா 398.84 மில்லியன். 31 March 2019 பார்த்தீங்கன்னா 346.82 மில்லியன். 31 March 2020 பார்த்தோன்னா 620.76 மில்லியன். வேல்யூவேஷன் அஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2020 பார்க்கலாம். ஏர்னிங் பர் ஷேர் 27.48, PE ரேஷியோ 11.39 to 11.49, ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் 20.09%,
நெட் அசெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 136.81 பெர் ஷேர். அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இது மூலமாக வர ஃபண்ட் வந்து 3 முக்கியமான விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம்சி டபிள்யூடி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவங்க ஃபினான்ஸ் பண்ண போகிறாங்க இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக. அது போக பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து சில பே ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது. இவங்க பாரோவிங்ஸ்லாம் கன்சால்டேட் பண்ணி சில இன்ஃப்யூசிங் டெபிட்ஸ்லாம் இருக்குது சப்சிடரி ஏஜி என்விரோவில் அதை பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கு இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த 3 விஷயத்துக்கு தான் இவங்க கலெக்ட் பண்ணுற இந்த ஐபிஓ ஃபண்டை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவோட இன்ட்ரோலே நான் சொல்லியிருந்தேன் ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் லிமிட்டடோட ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை வேறு வீடியோவில் யாருமே போடாது ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவங்க March 4 to March 16, 2020 ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 294 to 300. அப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 0.5 டைம்ஸ் தான் ஆயிருந்துச்சு. ஸோ அப்போ அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ பர்கர் கிங் அது போக இன்னும் சில ஐபிஓஸ்லாம் நல்லா போகிறத பார்த்துட்டு திருப்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ டேட் பார்த்தீங்கன்னா 21 டிசம்பர்லேருந்து 23 டிசம்பர் வரைக்கும் இருக்குது. இஷ்யூ டைப் வந்து புக் பில்ட் இஷ்யூ. ஃபேஸ் வேல்யூ வந்து 5. ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 313லேருந்து 315. மார்க்கெட் லாட் வந்து 47. ஸோ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து 47. லிஸ்டிங் வந்து பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலேயுமே ஆகுது. இஷ்யூ சைஸ் வந்து 300 crore. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 85 crores. ஆஃபர் ஃபார் சேல் வந்து 215 crores. இந்த ஐபிஓவில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிற தேதிகள் பற்றி பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா 21 டிசம்பர். ஐபிஓ க்ளோஸ் ஆகுறது 23 டிசம்பர். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் எப்போ நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 29 டிசம்பர். ஃபண்ட்ஸ் இனிஷியேஷன் பண்ணதெல்லாம் ரீஃபண்ட் ஆக வேண்டியது வந்து 30 டிசம்பர். அதே மாதிரி நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் எப்போ கிரெடிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர். ஐபிஓ லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 1/1/2021. லாட் சைஸ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நான் முன்னவே சொன்ன மாதிரி மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாட்டில் 47 ஷேர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு தேவைப்படுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,805 rupees. மேக்ஸிமம் வந்து ஒருத்தவங்களால் 13 லாட்ஸ் வரைக்கும் வாங்க முடியும். அப்போ ஷேர் வந்து 611 இருக்கும். அதுக்கு நமக்கு தேவைப்படுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,92,465 rupees. இந்த ஐபிஓட ரெஜிஸ்ட்ரார் யாருன்னு பார்த்தோம்னா லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த ஐபிஓட லீட் மேனேஜர்ஸ் வந்து ஈக்வரஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட், ஐஏஎஃப்எல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட். ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு ஐபிஓவும் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கா அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சர்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் லிமிடெட் ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் 150 rupees. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் பார்த்தோம். அந்த கம்பெனி பற்றி பார்த்தோம், அவங்க ஃபினான்ஷியல்ஸ் பற்றி பார்த்தோம், அவங்க ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம், முக்கியமாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்னன்னு பார்த்தோம். எந்த ஒரு வீடியோவில் சொல்லாத ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டையும் இதில் பார்த்தோம். இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது எங்களோட அனலைசிஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் லிமிடெட் ஐபிஓ பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க தமிழ் போல் வளர்வோம்.